ஹலோ வணக்கம். முத்துராமன் பேசுகிறேன். வின்வேஸ் எஜுகேஷனுடைய ப்ரொப்ரைட்டர் அண்ட் ஓனர் அண்ட் கான்செப்ட் கிரியேட்டர் எல்லாமே நான் தான். நம்மளுடைய இன்ஸ்டியூஷனில் கண்டக்ட் பண்ணுற கோர்ஸ்ன்னு பார்த்தா 2 தான். ஒன்று இங்கிலீஷு, ரெண்டாவது CISS 148. CISS 148ன்றது என்னென்னா, இங்கிலீஷ்ன்றது என்னன்னு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே அதுதான் தெரியும். ஸ்போக்கன் இங்கிலீஷு, ரிட்டன் இங்கிலீஷு எல்லாமே ஒன்று தான். நான் எல்லாமே இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷை கூட இந்த இங்கிலீஷ்ன்றதை கூட நான் CISS 148 அப்படின்ற ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எதுக்குன்னா இந்த அண்டர் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க படித்து முடித்த உடனே, டிகிரி முடித்த உடனே உடனடியாக அவங்க ஒரு வேலைக்கு போகணும். உடனடியாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போகணும், அல்லது ஹையர் எஜுகேஷனுக்கு இது பண்ணணும். ஏதாவது ஒரு வேலையோ அல்லது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோ எழுதி பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போகிறதுக்கு அவங்க தயார் பண்ணணும். பொதுவாக கிராஜுவேஷன் பண்ணும்போது இப்போ BA BSc BComலாம் படிக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்குலாம் சப்ஜெக்ட் மேட்டர் மட்டும் தான் படிப்பாங்க. ஒரு 2% 3% தான் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இருக்கணும், நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுறது. மற்றவங்களாம் காலேஜுக்கு போகிறது, படிக்கிறது, அந்த அரியர்ஸ்லாம் பாஸ் பண்ணுறது, இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும், இதுதான் செய்ய விஷயமா இருக்கும். இதை கோட்டை விட்டுருவாங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுல. இன்றைக்கி பாப்புலேஷன் நம்பர் 1 இந்தியா, அதெல்லாம் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ காம்படிஷன் அதிகமாக இருக்கும்போது நம்மளை குவாலிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப அத்தியாவசியமானது. அதுக்காக உதவுவதற்காக தான் இந்த கோர்ஸு CISS 148ன்றது. இது 3 வருஷம் கண்டக்ட் பண்ணுறது. 3 வருஷமாக லாங்குவேஜ் இங்கிலீஷு, அப்புறமா தமிழ் நிறைய பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையானதெல்லாம் தருவோம் நம்ம அதில். இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி, கம்ப்ளீட் ப்ரொஃபிஷியன்சி தரத்துக்கு தான் அந்த 3 இயர்ஸ் கோர்ஸ் இது. அப்புறம் இந்த மேக்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய பேர் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் ரொம்ப குறைவாக இருக்கும். கணக்கு போடும்போது போடுவாங்க, கரெக்டாக தான் போடுவாங்க, பட் இட் மே டேக் சம் டைம் இல்லையா. ஒரு சம் போடுறதுக்கு கரெக்டாக 40 செகண்ட்ஸ் தேவைன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு 3 மினிட்ஸ் ஆகும், இல்லை 4 மினிட்ஸ் ஆகும். மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் போகும்போது மைண்டில் கால்குலேட் பண்ணணும், அவங்க பேப்பர் கொடுக்குறதுலாம் கிடையாதுங்க. ஸோ இப்போ மைண்டில் கால்குலேட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் ஞாபகம் வச்சு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எங்கேயும் யாரும் கொடுக்கறது கிடையாது. இதெல்லாம் செல்ஃபாக ஸ்கூல்லேயே டியூஷனில் படித்து அப்படி தான் வர்றது. இது அத்தனை நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்குன்னு உட்காந்து திங்க் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணி நம்ம ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இது ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு பேர். அந்த CISS 148ல் ஃபவுண்டேஷன் ஒரு 1 இயர் வரும். இது அப்படியே இது முடிச்சுட்டு கண்டினியூஸாக அப்படியே ஆப் ஒன்று வச்சுருக்கோம், ஆண்ட்ராய்டு ஆப் ஒன்று, மைண்ட் ரீசெட்டர். இதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆவீங்க. இதில் முடிச்சுட்டு இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபவுண்டேஷன், இந்த பேசிக் இங்கிலீஷு, பேசிக் மேக்ஸு, இதெல்லாம் தரோவா எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் பண்ணிவிட்டு CISS 148 செகண்ட் இயர் தேர்ட் இயர் இதில் நீங்கள் அதில் என்ட்ரி ஆவீங்க. அதில் ஆகும்போது உங்களுக்கு கிட்ட 148 டெஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு மைண்ட் ரீசெட்டர் இப்போ இதில் வர டெஸ்ட்டு கூட இதுவும் இந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஒன்றா ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் ஆகும் ஒரு நாளைக்கு. அது வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அந்த CISS 148 டெஸ்ட் அட்டன் பண்ணணும். சண்டே நீங்கள் எப்போன்னு அட்டன் பண்ணலாம், அது அடுத்த விஷயம். அது ஆனால் அந்த பாஸ் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதை ஞாபகம் வச்சுங்க. அந்த குறிப்பிட்ட எக்ஸாம்ஸ், நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணால் தான் யூ கேன் பி எலிஜிபிள் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் டெவலப் பண்ணணும். அதாவது எப்படி நீங்கள் இந்த 40 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஆன்சரை போடணும், அந்த அளவுக்கு நம்ம தயார் பண்ணணும். புரியுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. அதாவது நீங்கள் ஒரு எக்ஸாம் வேணும்னா நீங்கள் அவங்க 3 ஹவர்ஸ் டைம் தராங்கன்னா நீங்கள் 2 ஹவர்ஸ்லேயே கரெக்டாக பண்ணணும், மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக பண்ணணும். அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் நம்ம 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணுறதுக்கு. புரியுங்களா? ஸோ ஆரம்பத்துலேருந்து இந்த ப்ராக்டிஸ் இருக்கும். கரெக்டாக சின்சியராக பண்ணுங்கள். ஃபீஸ்லாம் நான் நிறைய வைக்கலை. ஆக்சுவலாக இண்டிவிஜுவல் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா 100 rupees per month தான். இதெல்லாம் ஒரு ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக முயற்சியில் இருக்கோம் நம்ம. அந்த முயற்சி இது வரைக்கும் நிறைவேற நம்புகிறேன் நான். அதுக்காகவே ஃபீஸ் ரொம்ப குறைச்சிருக்கேன். இதே காலேஜாக இருந்ததுன்னா வெறும் 15 rupees தான், 15 rupees 15 per month தான்.
காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் அது தே ஹேவ் டு கம் டு த காலேஜ். டைரெக்டாக வர முடியாது, காலேஜ் வழியாக தான் வரணும். நம்ம எந்தெந்த காலேஜுக்கு அவங்க வந்து எங்கே இது பண்ணுறாங்களோ நம்ம அந்தந்த காலேஜுக்கு நம்ம இன்டிமேட் பண்ணுவோம். we are ready to do the surveys to the students அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம. ஸோ இந்த சிஎஸ் 148 இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகும்போது டிகிரி முடிச்சுவீங்க. இந்த சிஎஸ் 148 முடியும் போது டிகிரி முடிஞ்சிடும். டிகிரி முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து கையில் வந்து ஒரு 2 டிகிரி இருக்கும். ஆக்சுவலாக நல்லா ஞாபகம் வச்சுங்க, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க நான் சொல்கிறது. அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கெல்லாம் ஏற்பட்டுரும். நீங்கள் காலேஜில் படிக்கிறது ஒரு டிகிரி, நீங்கள் இங்கே படிக்கிறீங்க இல்லையா, இது ஒரு டிகிரி விட வேல்யூ அதிகம் இருக்குது. இந்த சிஎஸ் 148 வந்து ஏன் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ரீசனிங் ஸ்கில் ஒன்று இருக்குது. ரீசனிங் ஸ்கில் வந்து ஸ்கூல்லேயும் சொல்லித்தராங்க, +1 +2 புக்ஸ்லேயும் இருக்குது, 10th கூட இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப இன்டைரக்டாக ஃபீட் பண்ணுறாங்க. நம்ம வந்து தியரிட்டிக்கலாக மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கலாக வந்து எப்படிலாம் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, அனலாகிஸ், அப்புறமா எதெல்லாம் வந்து ரீசனிங் ஸ்கில்லில் கேட்பாங்க, பிளட் ரிலேஷன்ஷிப் அத்தனையும் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி ஒரு 1 இயருக்கு ஒரு டெய்லி 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த தொடர்ந்து அதை ரீசனிங் ஸ்கில்ல வந்து கொடுத்தா உங்களுக்கு வந்து டிகிரி முடிச்சுட்டு வெளில வரும்போது எக்ஸாமுக்காக மட்டும் இல்லை, உங்களுக்கு ரீசனிங் ஸ்கில்லே வந்து டெவலப் ஆகிடும். பர்சனல் லைஃப்பில் வந்து நீங்கள் டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப சிக்கலாக இருக்காது நிறைய விஷயங்களை பண்ணுறதுக்கு. அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ நமக்கு வந்து என்னென்னா வந்து டிகிரி முடிச்சுட்டு வெளில வர பையன் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நான் வந்து பார்த்த மாணவர்கள் அப்படி தான் டிகிரி பிஇ படிச்சிருப்பாங்க, பட்டு 4th பிஏ முடிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சென்டென்ஸ் எழுத முடியாது. பிகாஸ் ஏன் ஆங்கிலம்னு நான் சொல்கிறேன்னா, அவங்க ஆங்கிலத்தில் படித்தாங்க அது டிகிரியை, பிஇ டிகிரி ஆங்கிலத்தில் படித்தாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரே ஒரு வாக்கியம் கூட அவங்களால சொந்தமாக எழுத முடியல அப்படின்றது வந்து நான் பார்த்த உண்மைகள். இந்த பிரச்சனைகள்லாம் நீக்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த சிஎஸ்எஸ் 148 20 வருஷத்துக்கு முன்னாடி தயார் பண்ணோம். ஞாபகம் வச்சுங்க, என்னுடைய சிஎஸ்எஸ் 148 இந்த வெப்சைட் வந்து வின்வேஸ் www.com, அப்புறம் cashmeritexam.com, அப்புறமா வந்து இப்போ cs148.com ஒரே வெப் போஸ்ட் தான் பண்ணுறாரு. ஜிலிங்க் சாஃப்ட்வேர்ஸ் அவர் தான் பண்ணிருக்காரு 22 வருஷமா. 22 வருஷத்துக்கு முன்னாடி இதை டிசைன் பண்ணது எதுக்காகனா வந்து நம்ம ஸ்டூடெண்ட், நம்ம காலேஜ், தமிழ்நாடு காலேஜில் இது பேன் இண்டியா, எங்கே ஒன்று இப்போ யாரும் பண்ணலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் தமிழ் வராது. இப்போ வந்து இப்போ ரீசனிங் ஸ்கில்னு வச்சிங்களேன், எக்ஸ்பிரஷன் தரும்போது நம்ம ரூரல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் தமிழில் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓரளவு தமிழில், பாதி இங்கிலீஷு பாதி தமிழில். இது வந்து நார்த்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது இந்த வீடியோஸை. பட் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணலாம், டெக்ஸ்ட் இங்கிலீஷ் தான் இருக்கும், அதில் அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது. டெக்ஸ்ட் ஈஸியாக இருக்கும், நம்ம அதை ஈஸியாக்கியிருக்கோம், ஈஸியான முறையில் நம்ம அந்த டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதால் வந்து அந்த ரீசனிங் ஸ்கில் மட்டும் எடுத்தாலே ஒரு 1.5 வருஷம் 1 வருஷம் போகும் உங்களுக்கு. இது எதுக்கு நான் எக்ஸாமுக்காக மட்டுமே கிடையாது, பர்சனல் லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்று, மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு சம்ஸ் ஈஸியாக குயிக்காக போட்டு போயினே இருப்பீங்க. ஏன்னா அந்த ப்ராக்டிஸ் ஸ்கூல்லேருந்து வரணும், அங்கே வந்து தடைப்பட்டிருக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நாங்கள் படிக்கிறத விட இப்போ படிக்கிற மாணவர்கள், கடந்த 10-15 வருஷத்தை படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன். இதில் வேற கொரோனா வேற, ஏகப்பட்ட இஷ்யூஸ், சோஷியல் செட்டப் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு இப்போ. ஸோ அந்த குறைகள் நீக்கிறதுக்காக தான் வந்து அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் வந்து நம்ம 3 இயர்ஸ் வச்சுட்டோம். 2 இயர்ஸ் தான் வச்சுருக்கோம், ப்ளஸ் 1 இயர் எக்ஸ்ட்ரா நம்ம ஃபேக்கல்டிஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 1 இயர் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுங்க, ஐ கிவ் யூ மை வேர்ட். ஏன்னா என்னுடைய 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சேரும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக தான் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம் கோர்ஸை. என்னுடைய கிளாஸ்லன்னு பார்க்கும்போது 2 பேர் 3 பேர் மேலே இருக்க மாட்டாங்க. எப்பவுமே 4 பேர் 5 பேர்லாம் நான் கிளாஸ் எடுத்ததே கிடையாது இந்த 40 இயர்ஸில். 2 பேர் 3 பேர் தான். ஏன்னா அப்போ தான் வந்து என்னை டிசைன் பண்ண முடியும், அப்போ தான் என்னுடைய அந்த ரிசல்ட் கரெக்டாக வரும். அதே மாதிரியே கரெக்டாக வரும். ஒரு 1/2 hour பேசுவாங்க ஆங்கிலத்தில், எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல். அவங்களுக்கே தெரியாது அன்னைக்கு கிளாஸ் முடியுன்றது. அவங்களுக்கு இப்போ திடீர்னு அப்பப்போ சொல்லுவாங்க, அது முதல் நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அந்த ஒர்க்கை. ஸோ 6 months கழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த எல்லா விதமான இதுவும் போயிடும். அந்த பிரெயின் ஒர்க் பண்ணுறது, மைண்ட் ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து முதல் நாள்லேயே ஸ்டார்ட் ஆகிடும்.
அதை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் இந்த CS148 ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தே வில் அண்டர்கோ தட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ வந்து உங்களோட 3 இயர்ஸ் முடியும் போது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதாகட்டும், ஒரு ஏன் மேடையில் பேசுறதாகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் வரும், தமிழ் வரும். தமிழ் வந்து ரொம்ப டச் பண்ண மாட்டோம். காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ண தமிழ் படித்தவங்க தானே. ஏதாவதுன்னா நம்ம தங்கிலீஷ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம முயற்சி. இன்னைக்கு வந்து எல்லாருமே தங்கிலீஷ் தான். ஜஸ்ட் டயல் தங்கிலீஷ் தான் அவன் கன்வர்ஷன் பண்ணுறான். அவங்க வந்து ஜஸ்ட் டயல் ஒரு கம்பெனி, நிறைய கம்பெனி நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் பார்த்தா தங்கிலீஷ் தான் இருக்குது. இது ஏற்றுக்க முடியுமா என்னன்னு தெரியலனால இதை நம்ம மாணவர்கள் ஏற்றுக்க கூடாது அப்படின்றது தான் என்னுடைய இது. தங்கிலீஷை ஒதுக்கணும். ஒன்று தமிழ் அல்லது ஆங்கிலம், இல்லை ஆங்கிலம் தமிழ், ஆங்கிலம் தமிழ்னு. தங்கிலீஷ்ன்றது வந்து ஒரு அருவறுப்பாக இருக்குது சொல்கிறதுக்கு, அதை விட்டுடுங்க. ஸோ அது அந்த மாதிரியெல்லாம் வரவே வராது. நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம தமிழை வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம இங்கிலீஷை, ஹிந்தியை பற்றி இப்போ இல்லை. இப்போ அது சில கால மாற்றம் ஏற்படணும். அப்போ தான் வந்து இந்த ட்ரைலிங்கல் சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் டெவலப்பர் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன் நான். ஒரு சில ஃபேக்கல்டிஸ் ஹிந்தி தெரிஞ்சவங்கலாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி இது மூணுமே வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருந்தேன் நான். 3 மொழி ஒரே சமயத்தில் கற்றுக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணது தான். அது தேவைப்படும் போது நம்ம பண்ணுவோம். அதை இப்போ வந்து நம்ம இந்த CS148 இங்கிலீஷ் தமிழ் வரும். இதல்லாமல் எது இங்கிலீஷு, அப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூடு, அப்புறம் வந்து தமிழ், அப்புறம் ரீசனிங் ஸ்கில், இது 4 வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். இதுக்கு அடுத்ததாக இதுதான் மெயின் லாஸ்ட் அடுத்த 3 வருடம் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 3 வருடம் we are going to concentrate only on these 4 subjects mainly, plus சயின்ஸ். அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் இல்லாமல் ஸ்பேஸ் தனியாக, அதுக்கப்புறமா சோஷியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி, இது 2 பார்ப்போம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டியூஷன், இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ளஸ் சிஆர்பிசி. இந்த சிஆர்பிசி எதுக்கு அப்படின்னா அவேர்னஸ்க்காக, லீகல் அவேர்னஸ். நிறைய கேள்விகளை வந்து நமக்கு வந்து பதில் கிடைக்காம போயிடும். சில விஷயங்கள் நம்ம தெளிவில்லாமல் இருப்போம். நம்ம அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் லைஃப்பில் வரும். இதெல்லாம் பார்த்து வந்தாச்சு. நமக்கு அதை நம்ம பார்த்து நமக்கு வந்தது, மற்றவங்களை பார்த்து அவங்களுக்கு வந்ததெல்லாம் பார்த்துட்டு, ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் வந்து ஒரு மாணவன் கல்லூரி படிப்பு முடிக்கும்போது முழுமையாக முடிக்க முடியும் எஜுகேஷனை அப்படின்றது என்னுடைய துணிவு. இதுதான் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறது வந்து என்னோட ஐடியா இல்லை எனக்கு. ஆக்சுவலாக வந்து நான் சர்வீஸாக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சேன். சர்வீஸாக பண்ணும்போது அப்படியே பண்ணுவோம். நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. நான் வந்து இங்கிலீஷுன்னு தனியாக கோர்ஸ் பண்ணுறதுன்றது வந்து நான் ஆஃப்லைனில் பண்ணுறதுனா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 பேர் 3 பேருக்கு மேலே கிடையாது. அந்த ஒரு பேட்ச்னு சொன்னால் 2 பேர் 3 பேர் தான் வருவாங்க கிளாஸுக்கு. அது தாம்பரம் வெஸ்ட் இப்போ நான் இருக்கிறது, அங்கே மட்டும் தான் பண்ண முடியும், வேற எங்கேயும் வந்து பண்ணுறது கிடையாது. இந்த CS148 ப்ளஸ் மைண்ட் ரீசெட்டர் ஆப், இதெல்லாம் வந்து எல்லாமே சேர்த்து வெறும் 15 rupees பர் மந்த் தான். ஆக்சுவலாக வந்து காலேஜ் வழியாக வந்தா அதில் இண்டிவிஜுவலாக வந்து 100 rupees பர் மந்த், ஆஃப்லைனாக வந்துன்னா 500 rupees பர் மந்த். இது அத்தனைக்கும் ஆஃப்லைனில் உண்டு. பட் தாம்பரம் வெஸ்ட்டில் அல்லது பக்கத்தில் வந்து நம்ம பார்த்து சொல்லுவோம். நம்ம எங்கன்னு சொல்லிட்டு இரும்பெலியூரா அல்லது ஓல்டு பெருங்கலத்தூர், அப்புறம் அந்த வண்டலூர், இதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் சொல்லுவோம். நம்ம இப்போ தாம்பரம் வெஸ்ட் மட்டும்தான். சரிங்களா? ஸோ இந்த நீங்கள் என்கொயரி கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த கோர்ஸ். இந்த மாதிரி கோர்ஸ் வந்து இந்தியாவில் யாரும் பண்ணலை. அதால் தான் வந்து நம்ம வந்து எங்கேயுமே வந்து நம்ம விளம்பரம் பெருசாக பண்ண முடியாமல் இருந்தது. டைரெக்டாக காலேஜோட நம்ம டீல் பண்ணுவோம், காலேஜ் பண்ணுவோம், தே வுட் அப்ரூவ் இட். பட் அதுக்கப்புறம் வந்து சில சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும். பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது அப்போ அந்த பீரியடில் இப்போ கால மாற்றம் நிறைய. இன்னைக்கு வந்து எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு, எல்லாமே ஈஸி. இன்னைக்கு வி கேனாட் கோ ஃபார் பிரிண்டிங் அண்ட் ஆல். எல்லாம் இப்போ நான் உங்களுக்கு அனுப்புறதுலாம் வந்து நான் தைரியமாக அதை செய்ய முடியும்னா காரணம்னா, அன்னைக்கு தேதி 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் புக்கை பிரிண்ட் பண்ணோம். தட் வுட் டேக் a lot of money from my side. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்ணி, இன்னைக்கு ஒரு மேகசின், அன்னைக்கு நான் ஒரு மேகசின் பிரிண்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 60,000 70,000 ஆகும் அன்னைக்கு, 20 years முன்னாடி. ஆனால் இன்னைக்கு வந்து 2,000 rupees தான். ஐ பெய்ட் ஒன்லி 2,000 rupees. அதை விட அருமையான மேகசின் அன்னைக்கு நான் பண்ணதை விட அன்னைக்கு நானே டிடிபி பண்ணி, நானே கம்ப்யூட்டர் பிரிண்டர்கிட்ட கொடுத்து எல்லா வேலையும் நானே செய்வேன். நான் ஒரு ஆள் அன்னைக்கு 60,000 70,000 80,000 செலவாகும் அன்னைக்கு. இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. எனக்கு ஜஸ்ட் 2,000 rupees தான். அழகாக வந்து பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணி மெட்டீரியலில் பண்ணி
கொடுக்குறாங்க இன்னைக்கு. ஸோ அது அந்த அளவுக்கு கால மாற்றம் மாறி போச்சு. அதெல்லாம் வந்து இன்னைக்கு CS 148 இன்னைக்கு அவசியம் தேவை. இதை நான் வந்து நம்ம மாநில ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன். அவங்க கன்சிடர் பண்ணணும், அவ்வளோதான். நம்ம அதுக்கு மேலே நான் என்ன 15 ருபீஸ் அதை வந்து அப்படியே 5 ருபீஸாக ஆகிட்டேன். நான் அவங்களுக்கு கடிதம் எழுதும்போது 5 ருபீஸ் ஆக்கிட்டேன். நான் 5 ருபீஸ் பர் மந்த். நமக்கு இதுதான், இந்த ஒன்று தான் நோக்கமே தவிர ஃபினான்ஷியலாக பெரிய இதில் சாதிக்கணுன்றதுலாம் வந்து பெரிய இது கிடையாது. அப்படி இப்போ ஃபினான்ஷியலாக நமக்கு அந்த இப்போ சுச்சுவேஷன் சால்வ் ஆச்சுன்னா நம்ம ஒன்றும் நிறைய செய்யலாம், அவ்வளோதான். மற்றபடி பெரிய விஷயம் கிடையாது. ஸோ உங்களோட சந்தேகங்கள் தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸை பார்த்துட்டு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.